படத்தலைவன் படம் பார்த்துட்டு படம் எப்படின்னா இருக்கு? படத்தலைவன் படம் அருமையா இருக்கு. விஜயகாந்த் பையன் இந்த படத்துல நல்ல பெஸ்டா பண்ணியிருக்காரு. படத்துல என்னெல்லாம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு சீன்? இந்த படத்துல மெயினா விஜயகாந்த காட்டுறாங்க ஒரு சீன். மெயினா அதுதான் படத்துல அவங்க அப்பாவை காட்டுறதே பெரிய விஷயம். அந்த படம் ஃபர்ஸ்ட் பையனுக்காக இந்த படத்துல அப்பா கேரக்டர் அப்பாவா விஜயகாந்த காட்டுறாங்க. அந்த சீன் நீங்க படத்துல தியேட்டர்ல பார்த்தா தெரியும். அது இல்லாம கேஜிஎஃப் வில்லன் நடிச்சிருக்காரு. கேஜிஎஃப் வில்லன்? ஆமா, கேஜிஎஃப் வில்லன் நடிச்சிருக்காரு. அவருக்கு நல்ல வெயிட்டான ரோலும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விஜயகாந்த் பையனுக்கும் நல்ல வெயிட்டான ரோல் தான். ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாவா இருக்குது. யானையோட பழகிற விதம், இந்த யானையை பற்றி இப்ப எடுத்துக்குது. கும்கியை விட இது சூப்பரா வந்திருக்கு படம். ஓகே, எல்லாருமே இது கும்கி 2 பாத்தீங்கன்னாக்கா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரி கமெண்ட்லாம் சொல்லணும்னு தோணுது? இந்த படத்துல வந்து கமாண்டுக்கு வேலை இல்லை. அதாவது கும்கியை வந்து நம்ம இதுல நினைச்சிட்டு போனோம்னா அந்த அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இது வந்து இந்த இது விஜயகாந்த் பையன் இருக்காப்ல நடிச்சிருக்காப்ல, அவருக்கும் யானைக்கு உண்டான பாசத்தை கும்கியை விட அதிகமா காட்டியிருக்காங்க. படத்துல ஃபைட் சீன்லாம் அவ்வளவு மாசு, அவ்வளவு, அதாவது ஒரு ரெண்டாவது படம் மாதிரியே தெரியல அவருக்கு. ஒரு விஜயகாந்த் பையங்கிறத இதுல நிரூபிச்சாரு. எந்த அளவு ஃபைட் சீன்லாம் பயங்கரமா இருக்கு நினைக்கிறீங்க? ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா யானைக்கு கீழே வந்து வர்றது அவங்க அந்த டயத்துல அவங்க அப்பா பாட்டை போடுறது, அது அந்த ஃபைட் வந்து எடுத்த விதங்கள் அதெல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கு. ஓகே, இந்த பாடல் மியூசிக்லாம் எப்படின்னா இருக்கு? அது பாடல்லாம் சூப்பரா வந்துருக்குங்க. அதாவது கும்கி படத்தை விட இந்த பாடல் வந்து மக்கள் மனசுல படுற மாதிரி இருக்குது, கேட்கற மாதிரி இருக்கு. அந்த படத்தோட கரெக்டா கனெக்ட் ஆகுது. ஓகே, இந்த லவ் எப்படி இருக்கு? லவ் சீன் வந்து விஜயகாந்த் பையனுக்கு இது ரெண்டாவது படம் மாதிரி தெரியல. ஒரு 10 படத்தை நடிச்சது மாதிரியே லவ் சீன் எல்லாம் பண்ணிருக்காரு. படம் சூப்பரா. இந்த படத்துல ஏதாவது காமெடி என்ன இருக்கா? காமெடிக்கு இருக்கு. ஒரு சில இது வந்து அவங்களே விஜயகாந்த் பையனுக்கு டிராவல் ஒருத்தர் பண்ணுவாரு. அது நீங்க படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். சூப்பரா பண்ணிருக்காரு. ஓகே, இந்த மொத்தத்துல இந்த படத்துக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க? படத்துக்கு 85ல இருந்து 88 மார்க் கொடுக்கலாம். ஓகே, இந்த படத்துல வேற என்னென்ன பிடிச்ச சீன்லாம் இருக்கு? இந்த படத்துல நீங்க சீனரிஸ், அதாவது அந்த மலைப்பகுதியெல்லாம் காட்டுறாங்க பாருங்க, அதெல்லாம் நம்ம எங்கேயுமே நம்ம கண்ணால நம்ம இதை வந்து பார்க்க முடியாது. இதை வந்து தியேட்டர்ல நம்ம பார்த்தாதான் இந்த இடம்லாம் இப்படி இவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க, இந்த யானைக்கு இவ்வளவு இருந்தா இந்த இடம் தான் தேவைப்படும். அது விஜயகாந்த் பையன்லாம் ரொம்ப அந்த மலைப்பகுதியெல்லாம் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. படம் அவ்வளவு அருமையா வந்திருக்கு. ஓகே, நன்றிண்ணா.